ஸோ லீக் ஒன் கேம் வீக் 14 இன்னைக்கு பார்க்க போகிற கேம் மொனாக்கோ 1 PSG 0. ஸோ இந்த அப்செட்டை யாருமே எதிர்பார்க்கல. மொனாக்கோ வந்து PSG உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேம் வந்து PSG டாமினேட் பண்ணாங்க, மொனாக்கோ வந்து டிஃபென்ஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த கதையே கிடையாது. ஆக்சுவலி PSG 2 ஷாட் தான் ஆன் டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக ஆடினாங்க மொனாக்கோ. அண்ட் தே ஹேட் 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அண்ட் ஈக்குவல் கைண்ட் ஆஃப் பொசிஷன் வித் PSG. ஸோ ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே நல்ல சான்சஸ் கிடைக்கும், பட் 2 பேரும் கோல் அடிச்சிருக்க மாட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல போகும்போது டக்குமி மீனாமினோ 68 மினிட்ல கோல் அடிச்சு 1-0 அஹெட் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே PSG டெஃபினட்டாக இந்த கேம் கம்பேக் பண்ண போகிறாங்க, அட்லீஸ்ட் ட்ராவாது பண்ணுவாங்க. 1 கோல் டிஃபெசிட்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது நம்ம நினச்சோம். பட் அதுக்கேற்ற மாதிரி 88 மினிட்ல கேரர் ரெட் கார்டு வாங்கியிருப்பாரு. பட் அது பெரிய அளவுக்கு மொனாக்கோக்கு அஃபெக்ட் பண்ணல, பிகாஸ் PSG எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அடித்த முக்கால்வாசி ஷாட்ஸ் வெளியே தான் போச்சு. ஸோ இந்த கேமில் இவங்க தோத்தனால ஆக்சுவலி லீக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. இப்போ RC லென்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அண்ட் மார்சேல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்ஸ் PSG மார்சேல் எல்லாத்துக்குமே 1 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு லீக் ஒன் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பட் எனக்கு தெரில PSG வேணுண்டே தோற்று லீக் ஒன் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வராங்களா இல்லை இந்த டீம்ஸ் தான் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஓகே, ஒன் டு வாட்ச் அவுட் திஸ் சீசன்.